ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் செல்லுகின்ற பாதையெல்லாம் கடவுள் உங்களோடு கூட வந்து தமது வானதூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்களை முன்னும் பின்னும் இடமும் வலவுமாக காத்து வழிநடத்த உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வார்த்தை பற்றிய நிகழ்வுல நாம் சிந்திக்க இருப்பது முதல் வாசகமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை என்றால் நாம் கிடைக்கும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு காரியம். அந்த நம்பிக்கை தான் இன்று வரை நாம் இறைவனோடு இணைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையினால் தான் ஆண்டவர் அழைத்த உடனே ஆபிரகாம் அவரை பின்தொடர்ந்து சென்றார். இந்த நம்பிக்கையால் தான் முதிர்ந்த வயதிலும் தனக்கு குழந்தை பிறக்கும் என்று ஆபிரகாமும் சாராவும் நம்பியிருந்தது. இந்த நம்பிக்கையை தான் ஈசாக்கை பலியிட ஆபிரகாமை அழைத்து சென்றது. இந்த நம்பிக்கை இறைவனுடைய வார்த்தை. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தவர் நம்பிக்கைக்குரியவர் கடவுள். அந்த நம்பிக்கை நம்மிலே செயல்பட வேண்டும் என்பதுதான் முதல் வாசகத்தின் வழியாக எபிரேய ஆசிரியர் நமக்கு கூற விரும்புவது. இந்த நம்பிக்கையை மட்டும் விடாது பற்றி கொள்ள நம்மை இன்றைய முதல் வாசகம் அழைக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கடலிலே சீடர்களோடு இயேசு படகிலே சென்று கொண்டிருந்த பொழுது அவர் தலையணை வைத்து படகின் பின்புறமாக உறங்கிக் கொண்டிருந்த பொழுது கடல் அலைகளால் தண்ணீர் படகுக்குள் வர ஆரம்பிக்கவே சீடர்கள் எல்லாம் கதறி அழுகிறார்கள். இயேசுவே, உமக்கு கவலை இல்லையா? நாம் மூழ்க போகிறோமே என்று. ஆனால் இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு கடலை அமைதியாய் என்று சொன்ன உடனே அனைத்தும் அமைதியாயின. இதை பார்த்து போன அத்துணை சீடர்களும் மிரண்டு போய் நிற்கிறார்கள். இயேசு இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்கின்ற கேள்வியை எடுத்து வைக்கிறார். ஏனென்றால் இயேசுவோடு பயணப்படுகிறார்கள். இயேசு செய்ய அத்துணை அருமடையாளங்களை கவனிக்கிறார்கள், அதிசயங்களும் கவனிக்கிறார்கள். 5 அப்பம் 2 மீனை 5000 பேர் கொடுத்த பொழுது அதையும் பார்க்கிறார்கள். பேய்களை விரட்டிய பொழுது பார்க்கிறார்கள். இப்படி இயேசுவோடு இருந்து எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு பயம் அவர்களை தொற்றிக் கொண்ட பொழுது அனைத்தையும் மறந்து போய் விடுகிறார்கள். இந்த பயம் என்பது நம்மில் இருக்கின்ற வரை நம்பிக்கை என்ற கடவுள் நம்மோடு இருக்க மாட்டார். நம்பிக்கை என்ற கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் கடவுள் நாம் போகின்ற பொழுது நமக்கு முன்னே போகிறார். அவர் நமக்கு வழியை ஆயத்தம் செய்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணப்படுவோமானால் கடவுளுடைய ஆசிரியர் நம்மோடு இருக்கும். நம்பிக்கையை விடாது பற்றிக் கொள்வோம். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது சத்தியம், உண்மை. அந்த உண்மையை நாம் உறக்க சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்து தருவாராக. ஆமென்.